கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான மகர ராசி நேயர்களே, ஜூலை மாதம் முழுவதுமே பாருங்கள், உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். சரி, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய ட்ராவல் இருக்குது. அவரோட சேர்ந்து புதன் சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் தடை பெற்ற திருமண பாக்கியம் ஒன்று கூடி வரும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியரு, செகண்ட் மேரேஜ் அதுவும் ஓகே, மனசுக்கு பிடித்த மாதிரியே நல்ல ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். இது ஒரு பக்கம். சரி, இப்போ எனக்கு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, நான் லவ் பண்ணி தான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு குறிக்கோளில் இருப்பாங்க. நாங்கள் மேரேஜுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசி பழகணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்கிற மாதிரியே பாருங்கள், இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களும் அவங்க அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, உங்களோட மனசை கொள்ளை கொள்கிற மாதிரி ஒரு பேச்சுத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அப்படின்ற ஒரு நபரை சந்தித்தபடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் ரசனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பிறவி எடுத்தது இதுக்கு தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் ஒரு தயக்கத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஒரு தடைகளையும் கொடுப்பார். அப்போ அந்த தடைகளை தாண்டி
முன்னேறக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க குரு பகவானுடைய பார்வையானது இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 5 சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்கார். இப்போ அவர் தான் அந்த இனிமையான ஒரு ரம்மியமான ஒரு ரசனையான ஒரு துணையை கொண்டு வரவர். அப்போ இந்த ஜூலை மாதம் 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சூரியனை பார்க்குறார், தடையில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஜூலை 16க்கு அப்புறம் சூரிய பகவானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ வேலையில் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் ஜூலை 16 வரைக்கும். அதுவங்க அரசாங்க வேலை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜூலை 16 வரைக்கும் ஏதாவது ஒரு மெமோ வாங்குறது, ஒரு சின்னதாக ஒரு அவப்பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் தான் ஜூலை 16 வரைக்கும் இருக்குது. இப்போ ஜூலை 16க்கு அப்புறம் தான் சனி பகவானுடைய பார்வையிலேருந்து சூரியன் கடகத்துக்குள்ளே வந்துடுவார் பார்த்திங்களா. அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னா போட்டு உங்களுக்கு ஏதாவது வேலையில் போட்டு ஏதாவது பிரச்சனைகள், ஒரு மனசு வருத்தப்பட்ட செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் பாருங்கள் நிம்மதியாக செய்யவே முடியாது. சக ஊழியர்கள் அவங்களே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையை கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. அப்போ கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட ரொம்ப நீங்கள் வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மேலதிகாரியை பற்றி நீங்கள் எந்த ஒரு நல்லதும் சொல்ல வேண்டாம், கெட்டதும் சொல்ல வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல. அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 8ஆம் இடத்து கேது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல ராகு. அப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அதாவது நெகட்டிவாக பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். அப்போ குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பும் பாருங்கள் சூரியன் அது ஜூலை 16க்கு அப்புறம் இருக்குது. நீங்களே பேசி சரி பண்ணிடுவீங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும் உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுவும் கூட செவ்வாயை வந்து பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல கூடிய செவ்வாயை பார்க்குறதுனால உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வண்டி வாகனத்தில் போகிறப்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும். கொஞ்சம் பார்த்து கவனமாக போமா, கவனமாக போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் ஜூலை மாதம் இருக்குது. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்க எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் பாருங்கள், சொத்துக்களை வந்து உங்கள் பேருக்கு வாங்க மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை பேருக்கு நீங்கள் வாங்கி சந்தோஷப்படுத்த நினைப்பீங்க. அப்போ அந்த சந்தோஷமும் உங்களுக்கு வந்து நிலைத்திருக்கும். அமைப்பில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமர்வுகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த உங்களுடைய ட்ராவலில் உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஜூலை 16க்கு அப்புறம் நீங்களாகவே புதியதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபம் உங்களுக்கு வந்து சேமிப்பாக உயரக்கூடிய அளவில் தான் உங்கள் செயல்பாடுகள் ஜூலை 16க்கு அப்புறம் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ புதிய முயற்சிகள் அனைத்தும் லாபமாக முடியக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான். அப்போ ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தொழில்களில் அதிகமான லாபத்தை நீங்கள் வந்து பெற முடியும். அப்போ அதிகமான லாபங்கள் வரக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஜூலை 16க்கு மேலே தான். அப்போ அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்து அதிக அளவில் சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்புகள், அந்த சேமிப்பும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்களாக உருவாகக்கூடிய அமைப்புகள் வந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு அசையா சொத்துக்கள் வாங்குறதாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், இல்லை நம்ம ஒரு தொழில் பார்ப்போம், நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கணும், தொழில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஜூலை 16க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்கிறதுல அனைத்து வெற்றியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மனசில் வந்து கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று விரை செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று மருத்துவ செலவாகட்டும், ஏதாவது ஒரு செலவுகள், ஒன்று படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறது, அதை பற்றிய மன வருத்தமும் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும்
இந்த ஜூலை மாதம் 16க்கு அப்புறம் பாருங்கள் அப்படி தலைகளாக மாறும். அந்த குழந்தைகள் வழியில் இருந்த அந்த மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்போ அதன் மூலமாக கொஞ்சம் மனசில் மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். புதுசாக வேறு வீடு மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இந்த ஜூலை மாதம் 16க்கு மேலே இருக்குது. அப்போ அந்த வீடு கொஞ்சம் உங்களுக்கு ரசனையாகவும் ஒரு காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்போ இதனால் உங்களுக்கு தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு கிரக நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய தாய் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் வேணும். உங்களுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் ஒரு மருத்துவ செக்கப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே வராது. உங்களால் முடிந்த வரை உங்கள் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை புதன்கிழமை தோறும் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரணும். புதன்கிழமை போய் அன்னை மீனாட்சிக்கு பிடிச்ச தாமரைப்பூ வாங்கி கொடுத்து 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமை செய்கிற வழிபாட்டுக்கு நேரம் எப்பயுமே கிடையாது. புதன்கிழமை முழுவதுமே புதன் சம்பந்தப்பட்ட நாட்களாக இருக்கிறனால அதிகமான வலிமை உள்ள நாட்கள். அதனால தான் பாருங்கள் புதன்கிழமை நாளே ரொம்ப நேரங்கள் சொல்ல மாட்டேன். நான் எல்லா நேரம் நல்ல நேரம் தான். அப்படின்னா புதன்கிழமை உங்களுக்கு ஒரே டைமாக நீங்கள் வச்சுக்கிறணும். அந்த நோயில் போய் அன்னை மீனாட்சிக்கு போய் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி அதே மாதிரி தாமரைப்பூ சிவப்பு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை கொண்டு டெய்லி வீட்டில் வச்சே நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறைந்து மனதில் மிகவும் தெளிவான தன்னம்பிக்கையான ஒரு உணர்வுகள் வெளிப்பட்டு அந்த உணர்வுகள் மூலமாக அதிகமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு தான் ஜூலை மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.